அதாவது இந்த தமிழ் தேசியம் என்கின்ற போது அது ஒரு பெரிய பரந்த பொருளை கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழர்கள் மத்தியிலே இன்று அந்த தமிழ் தேசியம் என்பது ஏதோ ஒரு விடுதலைக்காக போராடுகிற என்கின்ற அந்த ஒரு ஒற்றை வட்டத்துக்குள், சிறிய வட்டத்துக்குள் அதை அடக்க முற்படுகிறார்கள். தேசியம் என்கின்ற போது, முதலாவது தேசியம் என்றால் என்ன என்கின்ற போது, தேசியம் என்பது ஒரு ஒரு மக்கள் கூட்டம். அது மொழி, அந்த மக்கள் கூட்டம் ஒரு மொழியாலோ அல்லது மதத்தாலோ அல்லது ஒரு வாழும் பிரதேசத்தாலோ அல்லது இனத்தாலோ ஏதோ ஒன்றின் அடிப்படையில அவர்கள் ஒரு மக்கள் கூட்டமாக வாழ்கின்றார்கள். வாழ்ந்து அந்த ஒன்று கூடி வாழ்தல் என்ற அடிப்படையில் தான் பார்க்கலாம். ஒன்று கூடி அப்படி வாழ்கிறார்கள் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்காக அல்லது தங்களுடைய எதிர்கால வாழ்வியலை நிர்ணயிப்பதற்காக ஏதோ ஒரு புள்ளியில ஒன்றுபடுவார்கள். அது மொழியாலே இருக்கலாம், அல்லது மதத்தாலே இருக்கலாம், பிரதேசத்தாலே இருக்கலாம், அல்லது வேறு வேறு ஏதோ ஒரு வடிவில, அதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு பிராந்தியத்தில் வாழ்ற மக்கள் கூட்டம் என்ற அடிப்படையில அவர்கள் ஒன்றுபட்ட கருத்தோடு ஒன்றாக இயங்குவது. அவர் ஒன்றாக இயங்குகிற போது அந்த இயக்கம் என்பது, அந்த இயங்குவது என்பது அவர்கள் அறிவியலாலும் அவர்களுடைய எண்ணம், சிந்தனை, மனப்பாங்கினால் அவர்கள் ஒன்றுபட்டிருப்பது. ஆகவே இங்க தமிழ் தேசியம் என்பது இந்த அடிப்படையில பார்த்தால் தமிழ் மக்கள், தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டம் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலப்பரப்பில் வாழ்கின்றது என்ற அடிப்படையில தங்களுடைய எதிர்கால வாழ்வையும் தங்களுடைய சந்தைகளுடைய பல்லாண்டு கால எதிர்கால சந்தையினுடைய வாழ்வையும் தொடர்ந்து அந்த மண்ணிலே நிலை நிறுத்துவதற்கான செயற்பாட்டில் அரசியல் முனைப்புகளில் ஈடுபடுவதும், அந்த அரசியல் முனைப்புக்காக அவர்கள் ஒன்று திரண்டு ஒரு எழுச்சிமிக்க ஒரு மக்கள் கூட்டமாக இயங்குவதுதான் அந்த தமிழ் தேசியம். அப்ப அந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் தனியே 2 பேர் நின்று கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடாது. யாவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு செல்தல், அவர்கள் ஒரு கூட்டாக இயங்குதல் தான் தமிழ் தேசியம். நாங்க பிரிஞ்சு நின்று போட்டு அங்க தமிழ் தேசியம் சொல்லக்கூடாது. அங்க அப்படி தேசியமே கிடையாது. தேசியம் என்பது ஒருங்கிணைந்து ஒரு கட்டாக இருப்பது, கூட்டாக இருப்பது, கூட்டாக தொழிற்படுவது, எண்ணத்திலும் சிந்தனையிலும் செயற்பாட்டிலும் ஒன்றுபட்டு இருப்பது தான் அந்த தமிழ் தேசியம் என்று சொல்வது.